என்ன சவுண்டு? அது மாதிரி போயினா இது போயினா கட்ட போட்டு ஆட போயினா கட்ட போட்டு ஆட குசுறது கூட எல்லாத்தையும் கேட்டுதான் உண்ணும் போகுது. நீ எல்லாத்தையும் கேட்கலாம் தேவையில்ல, ஒரு அடைக்கு விடணும், ஒரு அடைக்கு விடணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அந்த மாடு மேய்த பாக்குறேன். அப்புறம் சொல்றேன் மறுபடியும் என்ன வெயில்றப்பா சாமி. யார் பாது நானா எப்படின்னா இருக்கிறீங்க? என்ன பண்றீங்க? மாடு மேய்க்கிறேன். மாடு மேய்க்கிறீங்களா? நான் என்ன கோயில் மாலை போட்டுக்கிறேன் போயிதா? கோயில் பூசேரி. கோயில் பூசேரியா? மாலெல்லாம் போடலாம். நீங்க என்ன பண்றீங்க? நம்ம இந்த ஆடு மாடு வச்சுன்னு மேய்ச்சின்னு வயசாயிடுச்சு இருக்கிறோம். எங்க எங்க மேய்து? இதோ மேய்து அதுவா? மேய்து ஒரு மாடு இருக்குது. 4 மாடா 3 மாடா? 4 மாடு. 4 மாடா? நல்லா வேற லெவலில் இருக்குது போகுது மாடு. சுமாரா இருக்குது. இன்னும் ஒரு 5 லிட்டர் கறக்குமா? 7 லிட்டர் கறக்கும் ஒரு மாடா. என்ன சொல்றீங்க? இது பால் மாடா? இல்ல பாலோட ஏத்துற டேங்கர் லாரியாடா? ஏன் அப்படி புழுகுற பள்ளிக்கு பிறந்தவனே? 2 வேலையும் கறக்குதுப்பா. 2 வேலைக்குமா? காலையும் சாயங்காலம் கறக்குது. நீத்து நான் 2 வேலை நினைச்சீங்களா? நான் சொன்னது தப்பு தான்பா. இது அந்த மாடானா? அந்த மாதிரி தான்பா. இந்த மாதிரி தான். என்ன சவுண்டு? நீ அப்புறம் என்ன எங்க போலான்னு இருக்கிறேன்? அங்க வந்து உட்காந்துட்டேன். அப்படியே சும்மா அப்படியே நட பக்கம் போக வேண்டியதானே. இதுயா இதெல்லாம் யாருக்குண்ணா? நீ வெறுப்பு இருப்பு ஏத்துறியா? என்னண்ணா என்னாச்சு? கவுல் அடிக்குது. கவுல் அடிக்குதா? என்ன பண்ணீங்கடா? நான் என்ன பண்றேன்? உசுனி விட்டியா? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? வந்தா என்ன பண்றதா? நாதுடா ஒரு அறிவு இல்ல, ரீசன் இல்ல. என்ன வந்தா விடவே மாட்டீங்களா நீங்க? எனக்கும் விட தெரியும். அது ஒரு ரீசன் தெரியுது. அமிக்கு வாசி விடணும். 10 பேர் உட்காந்துட்டு நீ மட்டும் விட்டா எப்படி ஆகுது? நாத்தம் போறது. வெளியே போகலையா? காலைல மறந்துட்டேன். அதெல்லாம் போய் வந்துட்டு நான் வர என்னன்னு தெரியல. ஒரு 2-3 நாள் விட்டு வவுத்தால போய் இன்னொரு டிப்பை விட்டா நான் அடிச்சே போடுவேன். வவுத்தால போய் நான் என்ன பண்ண? வவுத்தால போய் எட்ட இருந்து போ. என் பக்கத்துல உட்காந்து என்னண்ணா என்ன சொல்ற? அப்புறம் நீ மதிக்காம பேசுற. வந்தா நீ உனக்கு வந்தா விடவே மாட்டே குசியா? குசி ஒரு அடைக்கு விடணும்பா. ஒரு இன்னும் ஒரு ரீசன் தெரியாம செய்யற. ஒரு அடக்கம், பண்பாடு, ஒடுக்கம் இதெல்லாம் இருக்கணும். ஒரு 10 பேர் மத்தியில நீ நானே 10,000 விட்டா நீ விடுவேன்னா நாராது உனக்கு? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? என்னதான் பேசுறது? அப்புறம் வந்தா நீங்க விடுங்க, எனக்கு வருது நான் விடுறேன். நீ கிளம்பு, முதல்ல இடத்த விட்டு கிளம்பு. தள்ளுறா முதல்ல இடத்த விட்டு கிளம்பு. நான் மறுபடியும் சொல்ல இப்ப அடிச்சது இல்ல. அடி ஒரே அடிச்ச புண்டை. அங்கிருந்து வந்து என்கிட்ட வம்பு வாங்குறீ நீ? நான் எங்க வம்பு வாங்குறேன்? நீங்களே தானே வரீங்க என்கிட்ட வம்புக்கு. வந்தா விடு. அது மாதிரி போயினா இது போய் இன்னும் கட்ட போட்டு ஆட கட்ட போட்டு ஆட. அடுத்தது நான் என்ன பண்ணுங்க? மோசமானவன் நானு. பாக்கத்துக்கு வயசான நினைச்சிடாத. அடிச்சுனா ஒரே அடி குளத்துல ஊந்துருவேன். சரிண்ணா, எனக்கு எதுல வயிற்று விட மாட்டேன்னு சொல்ல என்கிட்ட. சரி, நான் விட மாட்டேன். ஒரு அடக்கம். இப்ப நான் மட்டும் மன்னிக்கிறேன். ஒண்ணு பாருங்க, இந்த தண்ணியா வருதுன்னா கட்டியா ஆகு. அது எப்படி முடியும்? எப்படின்னா ஆகுது? என்னடா சொல்லிக்கிறேன்? இனிமே செஞ்சுக்கிறேன். ஏந்திரா அடிக்கிறதுக்குள்ள ஏந்திரா. என்னப்பா? ஏந்திரா புண்டா ஏந்திரா. அடிக்காதீங்கண்ணா. என்ன அடிக்காத? ஏந்திரா என்னப்பா? என்னண்ணா வந்து உட்காந்து நேரில் கந்தா பண்ண விட்டா கரு புருன்னு விட்டுன்னு. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? கரு புருன்னு விட்டுன்னு. ஏன் இப்பதானே ஒரு புள்ள மாதிரி என்ன சொல்லிவிட்டு இப்ப நான் ஒரு புள்ள குசு விட்டா ஏத்துக்க விட மாட்டேன்னு சொன்னா குசு விட மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் விடுறேன்.
இந்த மாதிரி நானும் வரல உன் பேச்சு நீ என் கூட வரக்கூடாது. குசு விடக்கூடாது. நான் ஐயோ அண்ணா நான் குசு இல்லைண்ணா. நீ உக்காருண்ணா. சரி நீ உக்காருண்ணா. இங்க நான் போறேன். நான் உட்காரேன். நீ உட்காருங்க. உட்காருங்க. நான் அடிச்சுட்டா கூட விட்டுரும். குசு விட்டா எனக்கு பிடிக்காது. ஷோ அண்ணா அது வந்தா எப்ப நான் அடக்க எனக்கு பிடிக்காதா? பிடிக்காதா? ஆமா எனக்கு பிடிக்காதா? ஏய் என்ன சொல்றேன் கேட்க மாட்டேங்க. என்னண்ணா பிரச்சனை? என்னடா ஏய் ஒருத்தனை காணாம போடுவ. நோ என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன மறுபடியும் போடுற. என்னடா நோ நோ ஏதோ பேசிக்கலாம். இந்த பேர் மேல எல்லாம் கை வைக்காதீங்க. நான் சொல்லிக்கிறேன். அப்ப என்ன நீ செஞ்சுனேங்கறா? சரி நான் உட்கார்ண்ணா. நான் இனிமேல் உன் பேச்சு வரல. நான் உட்கார்ண்ணா. என்ன உட்கார்றா இதோட லாஸ்ட். இதோட நீ விட்டனா நான் விட மாட்டேன். நீ போ உட்கார். விட்டு தேத்திடுவான். உட்கார்ண்ணா நீ. நான் இனிமேல் உன் பேச்சு வந்தா நீ கேளலாம். நீ உட்காரு. நோ ஏன்னா உங்களுக்கு குசு விட்டா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால குசு சாங்கிதான் லட்டியா பிடிக்கிறதுக்கு. ஏன்பா ஏன்னா அப்படியே என்ன குசு வந்து அது வந்து சுவாசியதான் நாத்தம். நோ நாத்தனா இப்ப என்னன்னா அது எனக்கு பிடிக்காதுப்பா. எனக்கு உனக்கு வந்தா நீங்க விடவே மாட்டீங்களா? இப்படியே வச்சு உட்காந்துருவீங்களா? அடக்கமா விடணும்பா. அது எப்படி முடியும்? எப்படி அடக்கம் இல்லாம நீங்க 10 பேருக்கு ஊருக்கே தெரியுற மாதிரி விடுற. ஊருக்கு தெரியும் மாதிரி விடுறவனா? அப்புறம் எப்படி விடுவாங்களாமா? ஒரு அடக்கம், பண்பாடு, ஒடக்கம் இதெல்லாம் வேணும் குசு விடுறதுக்கு. ஆமா குசு விடுறதுக்கு கூட எல்லாத்தையும் கேட்டுதான் விடணும் போகுது. நீ எல்லாத்தையும் கேட்கலாம் தேவையில்ல. ஒரு அடைக்க விடணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. நீ மட்டும் சூத்த தூக்கிட்டு நீ மாட்டு விடுற. எப்படி விடுறாங்க? சூத்த தூக்கிட்டு இப்படி மாட்டு விடுற. சூத்த தூக்கிட்டு விடுறாங்க. காலை தூக்கிட்டு ஆனந்தார விட்டா முடிய பிடிச்சி செக்காட்டுற மாதிரி ஆட்டுருவான். அடி செமடி கிடைக்கும். சரிண்ணா பாத்துக்கலாண்ணா. அந்த மாடு மேல பாக்குறேன். அப்புறம் சொல்றேன் மறுபடியும் சொல்ல கேக்குறியா? நான் விட மாட்டேன் சொல்லு. மறுபடியும் தான் விடுற. மறுபடியும் தான் விடுற. என்ன பேசிக்கலாம்? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. பேசிக்கலாம்.